அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 கடகம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரை ஸ்தானத்தில் இருக்கார். வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ல் இருக்க குரு உங்கள் ராசி ஜென்ம ராசி மேலே வந்துடுவார். கடகராசிக்கு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். கடகராசியில் குரு இருந்தாலும் அது உச்சம் பெறக்கூடிய குருன்னு அர்த்தம். சரிங்களா? உச்சம் பெறக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் நிறைய சில விபரீதமான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா நினைப்பீங்க, நடக்காத மாதிரி தெரியும், ஆனால் திடீர்னு டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த நிகழ்வு வரும், இந்த அமைப்பு வரும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமடைவார், மகரத்தில் குரு நீச்சம் அடைஞ்சிருவார். இப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி உங்கள் ஜென்ம ராசி மேலேயே, அதாவது உங்கள் உடம்பு மேலேயே அர்த்தம். உங்கள் உடம்பு மேலேயே அந்த ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த கதிர் வச்சு இருக்கிறனால ஃபுல்லாக இப்போ நீங்கள் பாசிட்டிவான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஏன்னா கடந்த காலமெல்லாம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் நிறைய துன்பப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்கள். அதாவது 2023, 24, 25 பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டீங்க. நிறைய கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. எவ்வளவோ பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணிங்க, சரியாக வேலை கிடைக்கல, சரியாக தொழில் அமைச்சிக்க முடியல, கூட இருக்கவங்க முதல்ல குத்துனாங்க, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிங்க, கையில் பணம் இல்லை, கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்கள யாருன்னு தெரிய வந்தது. இது எல்லாமே கடந்த 2022, 23, அதாவது 23, 24, 25, 2023, 24, 25 எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா சனி வேறு உங்களுக்கு 9ல் இருக்கார், அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். இப்போ குரு 12ல் இருக்க குருவோட உங்கள் ராசியில் இருக்க குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்ப பாரத்தையும் குடும்ப பொறுப்பை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தருவார். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தீங்களோ, யாரெல்லாம் தொழில் இல்லாமல் இருந்தீங்களோ, யாரெல்லாம் காசு பணம் வருமானம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ராசிக்கு வரக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருந்தாலே பார்த்திங்கன்னா ஆளே பலபலன்னு அப்படியே பிரைட்டாக பளிச்சுன்னு மாறிடுவாங்க. ஏன்னா குருங்கிறது ஒரு பொன்னிறமான கிரகம், பூமியோட பெரிய கிரகம் குரு, சுபகிரகம். இப்போ 9 கிரகங்களில் பாருங்கள், நல்ல ஒரு சுபகிரகம், ஒரு நம்பர் 1 சுபகிரகம்னாலே அது குரு தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், அப்புறம் மற்ற கிரகம்லாம் வரும். இப்போ சுபகிரகம் ஒரு ஒளி கிரகம், ஒளித்தன்மையோடு இருக்கிறனால, அது உச்ச பலத்தோடு இருக்கிறனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு 1000 வாட் பல்ப், ஒரு 1000 வாட் பல்ப் உங்கள் மேலே ஒரு லைட்டை அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரகாசிக்க போகிறீங்க. உங்கள் திறமை, உங்களோட இதெல்லாமே தகுதியெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வெளியே வரப்போகுது. திறமை இருக்கும், ஒரு சில பேருக்கு தகுதி இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான டைம் வராது. டைம் வந்தால் தான் உங்களோட இதை காமிக்க முடியும். இப்போ உங்கள் திறமையும் உங்கள் தகுதியும் நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு நேரமாக இந்த ராசிக்கு வரக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா குரு ராசிக்கு வந்துச்சுனால பார்த்திங்கன்னா பிரைட்டாகிடுவாங்க. சரிங்களா? நல்லா சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க. கொஞ்சம் இந்த இருட்டுக்குள்ளேருந்து வெளிச்சத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ராசிக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். ஹெல்த் கண்டிஷன்லேருந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? கடகராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து பிரச்சனை மீண்டு வர முடியாமல் இருக்காங்க. உடம்பு சரியில்லைங்க சார், கை கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அப்படி இப்படின்னால போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஹெல்த்திலிருந்து ரெடி ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்போ ராசியில் இருக்க குரு எங்கே பார்ப்பார்? அவர் இருக்கிற இடத்த விட அவர் உச்சம் பெறக்கூடிய குரு, அவரோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே சனி இருக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட உங்களுக்கு பார்க்குற இடமெல்லாம் கெடுக்கும். சனி பார்க்க சர்வநாசம்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை. சனி இருக்கிறத விட பார்வை சர்வநாசம் பண்ணும். ஆனால் குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் ஒரு புனிதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டமும் 5ஆம் இடம் தான். அப்போ நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, பிரச்சனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகும், வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கிங்க. ஏதோ ஒன்று முயற்சி எடுத்தீங்கனாலே அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ், வெற்றியை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் பார்த்தே தெரிவிங்க. சரிங்களா? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. என்ன நடக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தா குழந்தை கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும். பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு அப்படி இப்படின்னு அண்ணன் தம்பி தகராறு, மாமா மச்ச பங்காளி தகராறு, இது மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு
பூர்வீக சொத்துலேருந்து வந்த பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து நிவர்த்தி ஆயிடுவீங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க முழுமையாக. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் 5ஆம் இடம் தான். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் நல்ல வேலை கிடைக்கிறது, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மன உளைச்சல் தீர்ந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, மேலதிகாரிகள் உயரதிகாரிக்கும் உங்களுக்கு இருந்த அந்த வாக்குவாதம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. இதெல்லாமே இந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அதிர்ஷ்ட குருவாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி காதல், லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிருங்க. அந்த குரு வந்து பாருங்கள் 7ஆம் பார்வையே உங்கள் ராசிக்கு மகர ராசியே பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. நீங்கள் ஃபஸ்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லவ் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். அதேமாதிரி முதல் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன், நல்ல மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை கொடுத்துருவாருங்க கண்டிப்பாக. 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா 7ல் குரு வரணும்னு அவசியம் கிடையாது. 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க, வருஷக்கணக்காக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க, பரிகாரம் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் நடந்திருக்காது, போராடி இருப்பீங்க, எவ்வளவோ போராட்டம் இருந்திருக்கும், அடுத்தவங்க முன்னாடி அசிங்கமானாலும் பட்டிருப்பீங்க. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபமான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறது, கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேர்றது இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில் தான். அந்த கூட்டுத்தொழில் பார்ட்னருக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலகிடும். கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிருங்க. அதில் நல்ல வருமானம் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். நண்பர்கள், நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே மாதிரி விட்டுப்போன நண்பர்கள், பழைய நண்பர்கள், பிரிஞ்சிருந்த நண்பர்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 7ஆம் இடத்தை பார்க்குற குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி குரு வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இங்கே சனி மேலே. அதுவும் கடகராசிலேருந்து 9ஆம் இடத்தை சனி மேலே ஒரு பார்வை இருக்கிறனால இப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், இல்லை அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாமல் இருந்திருக்கும், அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தந்தை வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயர்கல்வி படிக்கிறக்காக வெளியூர் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிக்கு உண்டான இது கிடச்சிருக்காது. இந்த டைம் வந்து பாருங்கள் உயர்கல்வி படிக்கிறக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே இது அதிர்ஷ்டமான குரு தான் உங்களுக்கு. சரிங்களா? 7ஆம் இடத்தை பார்க்கறனால கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரூட்டு கிளியர் ஆயிரும். 5ஆம் இடத்தை பார்க்கறனால குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, சொத்து பிரச்சனை இதெல்லாமே ரெடி ஆயிரும் உங்களுக்கு. 9ஆம் இடத்தை பார்க்கறனால வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகுறது. நாங்களாம் அதிர்ஷ்டமே இல்லைங்க சார், கடகராசிக்காரங்க எங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்களே கிடையாது, நாங்கள் அதிர்ஷ்டமே இல்லை, நாங்கள் இந்த ராசியில் ஏன் பிறந்தோன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. அதாவது 2023, 24, 25 அஷ்டம சனியோட தாக்கம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த 9ஆம் இடத்தை சனி மேலேயே அவரோட பார்வை விழுகிறதுனால இது அதிர்ஷ்ட குருவாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும். சரிங்களா? சனியும் உங்களுக்கு சுபகிரகமாக மாறிடுவார். அதாவது சனி பண்ணக்கூடிய இந்த கெடுதலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்படியே. ஏன்னா சனி மேலே குரு பார்த்துட்டாலே, அந்த பார்வை விழுந்துட்டாலே சனினால் கெட்டது பண்ண முடியாது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு வந்து சனி மேலே பார்த்துட்டாலே அந்த சனியோட கெட்ட கதிர்வீச்சு, நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிருன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த சனி 9ல் இருக்க சனியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்ட சனியாக உங்களுக்கு மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, 2027 தான் உங்களுக்கு சனி பயிற்சி. அப்போ இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நல்ல வேலை, நல்ல தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து சரியாக ரன் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, அப்படி டல்லாக போயிட்டு இருக்கவங்களுக்கு, வருமானம் இல்லாமல், காசு பணம் இல்லாமல், கடனாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெடி ஆகும் உங்களுக்கு. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் சம்பாதிக்க போகிறீங்க, அதில் வருமானத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் தேவை என்னென்ன தேவையோ அதெல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் ஆசை கனவை நிறைவேற்ற போகிறீங்க. இதெல்லாமே ராசியில் இருக்க குரு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ராசியில் ஒரு ஒளி கிரகம், ஒரு பாவ கிரகம் வர்றதுக்கும், இப்போ ராசியில் சனி ராகு இதெல்லாம் வர்றதுக்கும் குரு வரக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் ஒரு சுபகிரகம் உங்களுக்கு. அவர் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு, சொந்த வீட்டை. அதனால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக தான் அங்கே இருக்கும். ஆனால் அந்த குரு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் முழுசாக மாற்றிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரமா, இல்லை ஆயில்ய நட்சத்திரமா, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன,
இப்போ என்ன பிளானட்டோட தசாபுத்தி போயிட்டுருக்கு அந்த கிரகம் தான் உங்களை ஆட்டி படைக்கும். அந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு 100% ரிசல்ட் கொடுத்துரும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கலை, கெட்ட தசாபுத்தி, மோசமான கிரகங்களோட தசாபுத்தியே போயிட்டுருக்கு, சூழ்நிலை சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி ஓரளவு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குமே தவிர 100% உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் மட்டுமே தான் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் வயசு என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ லைஃப் சேஞ்ச் ஆகும், எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.